தெய்வத்திற்கும் தண்ணீருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. தண்ணீருக்கு ஆக்கும் சக்தியும் உண்டு, அழிக்கும் சக்தியும் உண்டு. தெய்வ சக்திக்கும் இவ்விரண்டு குணங்கள் இருப்பதால் தெய்வம் போல நாம் தண்ணீரையும் வழிபட வேண்டும். முக்கியத்துவம், இயற்கையின் செயல்பாடு போன்றவைகளை வெளிப்படுத்த இவ்வாண்டு சித்திரை பௌர்ணமி அன்று செய்யப்பட்ட கலச விளக்கு வேள்வி பூஜை யாகசாலை பிரதிபலித்தது. இந்த யாகசாலையில் அருள் திரு அம்மா அவர்கள் கூறியபடி அனைத்து சக்கரங்களும் யாக குண்டங்களும் அமைக்கப்பட்டிருந்தாலும் புற்று மண்டபத்திற்கு எதிரே அமைந்த நீர் சக்கர யாக குண்டத்திலிருந்து நாம் ஒவ்வொன்றாக காண்போம். புற்று மண்டபத்திற்கு எதிரே அம்மா கூறியபடி நீரின் முக்கியத்துவத்தை உணர்த்த இந்த புதுமையான யாக குண்டம் அமைக்கப்பட்டிருந்தது. 7 யாக குண்டங்கள் ஒரு வட்டத்துள் எனவும் அதன் மையத்தில் நீல நிறமுள்ள வட்டத்தில் கலசமும் அமைக்கப்பட்டு இருந்தது. இந்த சக்கர அமைப்பின் சிறப்பு என்னவென்றால் 7 வர்ணங்கள் என வெளியிலும் மையத்தில் அன்னை ஆதிபராசக்தி நீல நிறமான தண்ணீரில் குடியிருப்பதையும் உணர்த்துவதாக இருந்தது. நாம் சிறு வயதில் அறிவியல் வகுப்பில் படித்திருப்போம். ஒரு வெள்ளை ஒளிக்கதிரை பிரிசம் மூலமாக செலுத்தும் பொழுது அந்த வெள்ளைக்கதிர் 7 வர்ணங்களாக பிரிந்து காணப்படும். ஒரு மழைத்துளியில் சூரிய ஒளி விழும்பொழுது அது வெளிப்பட்டு வானவில்லாக 7 வர்ணத்தில் காணப்படும் என்பதே இதன் பொருள். தண்ணீருக்கு நிறம் கிடையாது, மனம் கிடையாது, சுவை கிடையாது. ஆனால் அந்த தண்ணீர் இல்லாமல் உயிர் வாழ முடியாது. தண்ணீருக்கு நிறம் கிடையாது. ஆனால் எப்படி மழைத்துளி மீது சூரிய ஒளி பட்டவுடன் 7 வர்ணங்கள் வானவில்லாக வெளிப்படுகின்றன, அப்பொழுது தண்ணீருக்குள் அந்த 7 வர்ணங்களும் அடங்கியே இருப்பதாகத்தானே அர்த்தம். ஏ மனிதா, நீயும் எத்தனை குணங்களை உன்னுள் அடக்கி வைத்தாலும் தண்ணீரைப் போல் தன்னடக்கமாக எதுவும் வெளியில் தெரியாமல் பார்த்துக்கொள் என்று போதனை புரிவது போல் இருந்தது இந்த சக்கரம். கருவறைக்கு எதிரே குரு கலசம் அமைக்கப்பட்டிருந்தது. தாயே, நீயே எங்கள் குரு. மாந்தர் வாயாகவும் உடலாகவும் உயிராகவும் கண்ணாகவும் ஏன் கடவுளாகவும் நீ இருக்கின்றாய். குரு கலசத்திற்கு எதிரே குரு யாக குண்டம் சதுர வடிவில் அமைக்கப்பட்டிருந்தது. நவக்கிரக மேடை கருவறைக்கு முன்னே அமைக்கப்பட்டிருந்தது. அருள் திரு அம்மா அவர்களின் அருளானைப்படி
பிரபஞ்ச இயக்கத்தை பிரதிபலிப்பதாக ஒரு சக்கரம் அமைக்கப்பட்டிருந்தது. ஆம், எல்லாமே கீழிருந்து மேல் நோக்கித்தான் என்பதற்கு அடையாளமாக இந்த சக்கரம் அமைந்திருந்தது. மண்ணுள் புதைந்த விதைகளும் முளைத்தால் கீழிருந்து மேல் நோக்கியே, ஊற்று நீரும் கீழிருந்து மேல் நோக்கியே, உந்துதலோடு எரியும் நெருப்பும் கீழிருந்து மேல் நோக்கியே. இயற்கை மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் தத்துவங்களும் கீழிருந்து மேல் நோக்கியே என்பதை உணர்த்த இந்த சக்கரத்தில் வளைந்து வளைந்து சென்று இறுதியில் சுயம்புவை அடைவதாக உள்ளது இந்த பிரபஞ்ச இயக்க சக்கரம். மனிதா, முயன்று முயன்று வளைந்து வளைந்து இறை தத்துவத்தை, சுயம்பாய் உதித்த ஆதிசக்தியை நாம் அடைந்திட வேண்டும் என்பதனை இது அறிவுறுத்துகிறது. எப்படி பிரபஞ்சம் கீழிருந்து மேல் நோக்கி சுயம்பு அன்னையை அடைகிறது என்பதனை நாம் இப்பொழுது கற்பனை காட்சியாக காண்போம். கருவறையின் எதிரே பிரதான யாககுண்டமாக முக்கோண வடிவில் எண் திசை காட்டும் 8 யாககுண்டங்கள், மேலே 4 திசைகளிலும் நாகங்கள், மையத்தில் கலசம். வட்டத்தை சுற்றி 8 யாககுண்டங்கள், அத்தனையும் முக்கோண வடிவ யாககுண்டங்கள். உலகு, வானுலகு, பாதாள உலகு, மூ உலகுக்கும் தாயாக திகழ்பவள் நானே. பிரம்மா என்பார்கள், விஷ்ணு என்பார்கள், சிவன் என்பார்கள். இவர்களுக்கு ஆதிசக்தியாக திகழ்பவளும் நானே. படைத்தலும் நானே, காப்பவளும் நானே, அழிப்பவளும் நானே என்பதனை முக்கோண வடிவ யாககுண்டங்கள் வெளிச்சமிட்டன. மையத்தில் கலசம் அன்னை ஆதிசக்தியின் அருள் மகசூலை குவித்தபடியே இருந்தது. நாகமாய் வந்து பாலகனை கண்டேன் என்பதனை மேலே 4 திசைகளிலும் நாகங்கள் இருந்து பறைசாற்றியது. உடுக்கையாய் ஒடுங்கிய உலகத்தில்
நாக வடிவில் விழித்திறந்து அன்னை 8 திக்குகளையும் பார்ப்பது போல 8 யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. மண்டபம் எதிரே இயற்கை வழிபாட்டின் முக்கியத்துவம் கருதி சக்கரம் அமைக்கப்பட்டிருந்தது. சுற்றி வர நீரும் நீரின் மேல் கலசமும் இருப்பது போன்ற சக்கரம் இயற்கை வழிபாட்டினை எடுத்து இயம்பியது. இறைக்கிற கிணறுதான் சுரக்கும். அப்படி சுரப்பதற்கும் இயற்கை வேண்டும். அதற்குத்தான் ஐம்பூதங்களை வணங்க வேண்டும். இயற்கையினாலும் ஆன்மீகத்தினாலும் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். பருவங்களின் தோற்றமும் பாச உணர்ச்சியின் தோற்றமும் பராசக்தி என்ற தாய்ப்பாசத்தால் விளைபவை என்பது அம்மாவின் அருள்வாக்கு. தாயே, நீரின்றி அமையாது உலகம் என்பார்கள். அந்த நீரும் நீருக்கு நடுவே உன் பக்தி கலசமும் அருள்பாலிக்கிறது அம்மா. இது இயற்கை வழிபாட்டைத்தானே குறிப்பிடுகிறது. தேவர்களுக்கும் நீர் வேண்டும், மக்களுக்கும் நீர் வேண்டும், விலங்குகளுக்கும் நீர் வேண்டும், பறவைகளுக்கும் நீர் வேண்டும், ஊர்வனவற்றிற்கும் நீர் வேண்டும், நீர் வாழ்வனவற்றிற்கும் நீர் வேண்டும். அதற்கு இறை வழிபாடு வேண்டும் என்பதனை சுட்டிக்காட்டத்தான் இந்த கலசம். எனக்கு நான்